தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/1/2016 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேற்று முன்தினம் சூரிய ஓரையும் அந்த ஓரையிலே என்ன செய்தால் நல்லது, எத்தனை மணிக்கு அந்த ஓரை வருகிறது, யார் யாரெல்லாம் அந்த சூரிய ஓரையிலே செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஓரைன்னு பிரிச்சிருக்காங்க. அதிலே சூரிய ஓரை மிக 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 முக்கியமான ஓரை. ராஜகிரகம் சூரியன். சூரியனாலே தான் இந்த பயிர்களும் தலைக்கின்றன, உயிர்களும் தலைக்கின்றன. அது ஒன்றுதான் ஆத்மகாரகன் என்று பெயர். சுயம் பிரகாசம், சுயமாகவே பிரகாசமாக இருக்கக்கூடியது சூரியன். அப்படிப்பட்ட சூரியனை நாம் கொண்டாடுவதற்காகத்தான் பொங்கல் திருநாளையே நாம் வைத்திருக்கின்றோம். பொங்கல் அன்றைக்கு 15/1/2016 பொங்கல் வருகிறது. அப்படி பொங்கல் வருகின்ற பொழுது கதிரவனுக்காகத்தான் நாம் விழா எடுக்கின்றோம். அப்படிப்பட்ட சூரிய கிரணங்கள் நம் இல்லத்திலே பாய வேண்டும். சூரிய கிரணங்கள் நம் உடலிலே பாய்ந்தால் நல்லது என்றுதான் நமக்கெல்லாம் இங்கே சன்பாத் என்று எடுக்கிறார்கள். மாலை நேர வெயில் எப்படி என்று சொன்னால் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்றுதான் கடற்கரையிலே பல பேர் மாலை நேர வெயிலிலே படுத்து புரளுவார்கள். ஆயினாலே அந்த வெயில் தன்மேல் பட வேண்டும் என்றெல்லாம் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குகிற அற்புதமான ஒரு கிரகம் சூரியன். அந்த சூரியனுக்குரிய ஓரை எந்த நேரத்திற்கு வருகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ள சொல்லி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களுக்கு நான் 2 தினங்கள் முன்னாலே உங்களுக்கு சொன்னேன். வியாழக்கிழமை அன்றைக்கு காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. மாலை நேரத்திலே 3 மணியிலிருந்து 4 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலை 12 மணியிலிருந்து 1 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. மாலை நேரத்தில் 7 மணியிலிருந்து 8 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. சனிக்கிழமை அன்றைக்கு காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. மாலை நேரத்தில் 4 மணியிலிருந்து 5 மணி வரை சூரிய ஓரை இருக்கிறது. இந்த சூரிய ஓரை என்பது ராஜகிரகத்துக்கு உரிய ஓரை. எனவே ராஜாங்க அனுகூலம் பெற வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒருத்தர் போய் சந்திக்க போறார், இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்கிறார். சில பேருக்கு பதவி வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், மேலிடத்துக்கு போய் சந்திக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வியாழக்கிழமை அன்றைக்கு காலை 8 to 9 அல்லது மாலை 3 to 4 இந்த நேரத்தில் போகணும். அவங்க சந்திக்கிறவங்க சொல்றாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க சாயந்தரம் 5 மணிக்கு வாங்க பார்க்கலாம்னு சொல்றாங்க. 3 to 4 மணி வரை தான் ஓரை என்றாலும் கூட நாம் வீட்டிலிருந்து புறப்படுகிற நேரம், நம்முடைய இல்லத்திலிருந்து புறப்படுகிற நேரம் 3 to 4 வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை சந்திப்பது 5 இருந்தாலும் கூட புறப்படும் நேரம் நன்றாக இருந்தால் அந்த பொன்னான நேரத்தில் உங்கள் காரியங்கள் சிறப்பாக முடியும். அந்த அடிப்படையிலே இந்த ஒவ்வொரு ஓரைகளிலும் சூரிய ஓரை மிக மிக முக்கியமான ஓரை. இந்த சூரியன் ஜாதகத்திலே பலமிழந்திருந்தவர்களுக்கு இந்த ஓரை அவ்வளவாக வேலை செய்யாது. சூரியன் ஜாதகத்திலே பகை கிரகத்தோடு கூடி இருக்கக்கூடாது, நீச்சமாக இருக்கக்கூடாது, பலமிழந்து இருக்கக்கூடாது. எனவே உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், சூரியன் நன்றாக இருக்கிறதா. அப்படி இல்லைன்னா பாக்கியஸ்தானம் எதுன்னு பார்க்கணும். பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான கிரகத்துக்குரிய ஓரை இருக்கு இல்லையா, அந்த ஓரையை எடுத்து அதற்குரிய நேரத்தில் நீங்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும். பொதுவாக சூரியனுடைய நட்பை, அன்பை பெற வேண்டும், அதனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சூரியனுடைய சன்னதிக்கு சென்று கோதுமையை தானம் கொடுக்கலாம். சில பேர் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை சாதம் சாப்பிடுவார்கள், கோதுமை பொங்கல், கோதுமை புட்டு, கோதுமையிலே உப்புமா இப்படி சாப்பிடுவாங்க. காரணம், அந்த கோதுமை மூலமாக சூரியனுடைய ஆதிக்கம் நம்முடைய உடலிலே பரவும் என்று சொல்லி சூரியனுக்கு வந்தது கோதுமை. எனவே கோதுமை தானம் சூரியன் சன்னதியிலே கொடுக்கலாம். செந்தாமரை மலரை அதற்கு சூட்டலாம். சூரியனை நாம் வழிபடுகின்ற பொழுது செந்தாமரை மலர் சூட்டலாம். அதற்கு உரிய கல் மாணிக்கக்கல். மாணிக்கக்கல் மோதிரத்தை நாம் அணிந்து கொள்ளலாம். அதற்கு உரிய உலோகம் தாமிரம். தேவதை என்று எடுத்துக்கொண்டால் சிவன், நிறம் சிவப்பு. அதற்கு சாற்றுகின்ற வஸ்திரம் சிவப்பிலே இருக்க வேண்டும். அதற்குரிய கஷேத்திரம் ஆடுதுறை, சூரியனார் கோயில் என்று இருக்கிறது. அந்த சூரியனார் கோயிலே முன்னாலே நாம் விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட்டு விட வேண்டும். பிறகு 9 நவகிரகங்கள் அங்கே இருக்கிறது. இந்த நடுவிலே சூரியன், சூரியனை சுற்றி 9 இருக்கிறது. சூரியனுக்கு எதிராலே குரு வைத்திருக்கிறார்கள். குருவினுடைய அருட்பார்வையில் அந்த சூரியன் இருப்பதனாலே குருவர்களோடு அந்த திருவருளும் இணைந்து நவகிரகங்கள் அனுகிரக கஷேத்திரமாக இருப்பதால் தான் சூரியனார் கோயிலுடைய வாசலுக்கு சென்று வந்தவர்களுக்கெல்லாம் காரியங்கள் வெற்றிகரமாக முடிகின்றது. எனவே சூரியனை நம்பினால் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி சூரிய வழிபாட்டை நீங்கள் உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்கள் செய்யுங்கள்.
7 கிழமைகளிலும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சூரிய ஓரைகளில் வருகின்ற நேரம் உங்கள் ஜாதக அடிப்படையில் சூரியன் பலம் பெற்றிருந்தால் அந்த நேரங்களெல்லாம் உங்களுக்கு பொன்னான நேரமாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் கூடியிருக்கிறார். சந்திர மங்களயோகம் இருப்பதால் குடும்பத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடும். அது மட்டுமல்ல, பிரிந்த தம்பதியர் இணையும் வாய்ப்பும் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மாறும். குடிகட்டி பறந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கும் உங்களுக்கு கோபம் அடிக்கடி வரலாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு குணமோடு செயல்பட்டால் வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வந்து சேருகின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பொருளாதார நிலை உயரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலமான தகவல் இன்று வந்து சேரப்போகின்றது. செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, ரோசத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்தனைவர். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் இன்று விரும்பி வந்து சேரப்போகிறது. நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வலிமை குறைந்திருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். புதன் வலிமை இழந்திருந்தால் ஒரு வழிக்கு நன்மைதான். காரணம், 4க்கும் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் இப்படி வலுவிழக்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கலாம். எனவே திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு நேரும். அது மாலை நேரத்தில் நிகழலாம். நல்ல வாய்ப்புகளை வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு மாலை நேரத்தில் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திடுவீர்கள். ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார். தனாதிபதியோடு அவர் இணைந்திருந்தாலும் கூட விரையாதிபதியான சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருப்பதால் ஒரு சிலருக்கு பூமி வாங்கியதை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் லாபத்தை குவிப்பர். வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சொந்தமாக வாங்கிய இடத்தை ஒரு சிலர் விற்க நேரிடுகிறது என்றும் கவலைப்படுவர். 2லே ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். கன்னிராசி நேயர்களே, வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பாக்கி வசூலாகி பரவசப்படுத்தும். பஞ்சாயத்துக்கள் கூட நல்ல முடிவுக்கு வரலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருவது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். குருபலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதால் எதை செய்தாலும் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படும் என்று கூட்டாளிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுகின்ற நாள். கூடுதல் வருமானம் உங்களுக்கு தொழிலில் வந்து சேரப்போகிறது. இடம் பூமியாலும் லாபம் கிடைக்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்பும் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பங்கு பாகங்கள் பிரித்துக் கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வந்து சொத்துக்களால் அதிக ஆதாயத்தையும் காண்பார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் என்று எதை செய்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமையப் போகின்றது. சனி சுக்கிர சேர்க்கை ஏற்படும் என்று சகல யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி, 7ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன், இரண்டும் ஒன்றாக இணைகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் 12க்கு அதிபதியாகவும் விளங்குவதால் ஒரு சிலர் குடும்பங்களில் விரயங்கள் ஏற்படலாம். அது நல்ல விரயமாகவே இருக்கும். குழந்தைகளின் எதிர்கால நலன்கிறது அதனுடைய எதிர்காலத்தில் உள்ள திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசைகள் வாங்குவதை முன்னிட்டும் நீங்கள் செலவுகளை மேற்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் உங்கள் ராசிநாதனுக்குரிய கிழமை. செவ்வாய் 12லே மறைந்திருக்கிறார். 6க்கு அதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 12ல் மறைந்திருந்தால் விபரீத ராஜயோக முறையிலே செயல்படும். எனவே திட்டமிடாத சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் பலனுண்டு. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வடிவேல் முருகனை வழிபடுவது நல்லது.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவர். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும், உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் திடீரென உறுதியாகலாம். 10லே ராகு இருப்பதால் உத்தியோகத்தை விட்டுவிட்டு சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனைகள் மூழ்கியிருப்பார். அப்படி செய்வதற்கு சுய ஜாதகம் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுப்பதுதான் நல்லது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் நாள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. உடன்பிறப்புகள் உதவி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். இன்றைக்கு குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். புது முயற்சிகளிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. என்னதான் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிந்தாலும் கூட 8லே சந்திரன் உலா வருகிறார். அது மட்டுமல்ல, 8லே செவ்வாயும் இருக்கிறார். எனவே உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படும். உற்றார் உறவினராலும் கலக்கங்கள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கூட இருப்பவர்களால் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க குமரக்கடவுளை வழிபாடு செய்யுங்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை மாற்றியமைத்துக் கொள்வதுதான் நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.